கவிதை எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் என்றால் என் வாழ்க்கையை கவிதையாக்கினேன். கொஞ்சம் கேளுங்கள். குழந்தை பருவத்திலே முளைத்து வந்தது முதல் காதல். தோள்கள் சுருங்கிய என் பாட்டியின் மீது. அவரையே சுற்றி சுற்றி வந்ததினால் என்னவோ என் பாட்டியின் பக்தி என்னையும் ஒட்டி கொண்டது. கச்சிலையே கண்கண்ட தெய்வம் என்று பெரிதும் நம்பினால் நானும் நம்பினேன். என் குழந்தை பருவம் மிக சீக்கிரத்திலேயே இளமை பருவமாக உருமாறத் தொடங்கியது. புதிய புதிய மாற்றங்களும் எனக்குள் தொடங்கியது. படிப்பில் பெரிய ஹீரோ என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அதற்காக ஜீரோ என்றும் சொல்லிவிட முடியாது. கண்ணியமான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டதனால் கெட்ட வார்த்தை பேசியதில்லை, ஆனால் மறைமுகமாக கெட்ட வாழ்க்கை வாழத் தொடங்கினேன். சினிமா திரைப்படங்கள் என் இருதயத்தை தீட்டாக்க மீசை வளர்வதற்கு முன்பாகவே உள்ளத்தில் பாவம் வளர்ந்துவிட்டது. என் வளர் இளம் பருவத்தில் அழகாக இருந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் என் முகத்தில் எழுப்பின ஒரு சிறு முகப்பரு கூட என் தாயாரை கலங்கடித்து விட்டது. குடும்ப வட்டம் கசப்பானது, நண்பர்கள் கூட்டம் இனிப்பாக மாறிப்போனது. அழகான பூந்தோட்டமாகிய என் இருதயம் மோகம், இச்சை, காதல், போதை என்கிற அழுகி போன கல்லறை தோட்டமாக மாறி போய்விட்டது. ஊருக்கு நல்லவனாக காட்சியளித்திருந்த நான் உள்ளத்திலோ பொது கழிப்பறை போல அசிங்கத்தால் நிரம்பியிருந்தேன். பாவத்தின் விளைவுகளால் தன்னம்பிக்கை இழந்தேன். தற்கொலையை நோக்கி அலைந்தேன். ஆனால் ஒன்று மாத்திரம் இதுவரை புரியவில்லை. ஆம், நான் தேடாத ஒருவர் என்னை தேடி வந்தார். நான் நேசிக்காத ஒருவர் என்னை நேசித்து நின்றார். அன்பை பற்றி பலர் பேசி பார்த்திருக்கிறேன், ஆனால் அந்த அன்பே நேரில் வந்து பேசினதை முதலாக பார்த்தேன். எனக்கு தெரிந்து விட்டது, என் பாட்டியார் சொன்ன அந்த ஒரே பேரான இரட்சகர் இயேசு இவர்தான் என்று. எனக்காக சிலுவையில் தொங்கின அந்த மகா பெரிய இரட்சகரை என் கண்கள் கண்ட மாத்திரத்தில் எங்கிருந்துதான் வந்ததென்று தெரியவில்லை கண்ணீர். ஐயோ, பரலோகத்தின் தேவனை என் கண்கள் கண்டது. அதை அனுபவம் என்று சொல்லுவேனா அல்லது அதிசயம் என்று சொல்லுவேனா தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவர் என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றிவிட்டார். என் பாவ சங்கிலிகள் தெரித்து விட்டது. புது கிருபை என்னை நிரப்பிவிட்டது. ஓ, உலகத்தின் மிகப்பெரிய அதிசயம் இது என்பேன். ஆம், ஒரு மிருகம் கல்வாரி அன்பினால் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பிள்ளையாக மாற்றப்பட்டது. பிரியமானவனே, பிரியமானவளே, நீ மனம் திரும்பி இன்றைக்கு விசுவாசித்தால் இதே அற்புதத்தை உன் வாழ்க்கையிலும் அந்த அன்பான இரட்சகர் செய்வார்.